ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உலகம் ஏஐ மயமாகிக் கொண்டிருக்கிறது. தொழில் நகரமான கோவை விரைவில் ஏஐ நகரமாக மாறப்போகிறது. ஏஐ வந்தால் வேலை வாய்ப்பு பறிபோகும் என்ற மாய பிம்பத்தை உடைத்து ஏஐ மூலம் உள்ள வாய்ப்புகளை பயிற்சியுடன் கற்றுக் கொடுக்கிறது டை என்ற தொழில் முனைவோர் அமைப்பு. கோவையில் வரும் ஜூலையில் ஏஐ மாநாடு நடைபெற உள்ளது. பல நிபுணர்கள், பேச்சாளர்கள் ஏஐ தொழில்நுட்பம் பற்றி விளக்கமளிக்க உள்ளனர். இதையொட்டி 2 வாரங்களுக்கு ஏஐ பயிற்சி பட்டறை நடத்தப்படுகிறது. இது பற்றி டை அமைப்பின் நிர்வாகிகள் சொல்வதை பார்க்கலாம். டை என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர்கனைசேஷனுங்க. அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஆரம்பித்த, சிலிக்கன் வேலியில் ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். 1990s வந்து அங்கே இருந்த நம்ம ஒரு இந்தியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 20-30 இயர்ஸாக வந்து கஷ்டப்பட்டு பிஸ்னஸஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸஸில் வந்த கஷ்டம் மூலமாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் புதுசாக இந்தியன்ஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஈகோ சிஸ்டம் இருந்தால் அவங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டை வந்து ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு எஜுகேஷன், மென்டர்ஷிப், ஃபைனான்ஸ் அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் டை ஸ்டார்ட் அப் பண்ணுது. இப்போ டை வந்து 65 சாப்டர்ஸ் வேர்ல்டு வைட் இருக்குங்க. அமெரிக்காவில் நிறையா சாப்டர்ஸ் இருக்குது, யூரோப், ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்தியாவில் வந்து அந்த 65ல் 35 சாப்டர் இந்தியாவில் தான் இருக்குது. டை கோயம்புத்தூர் என்பது இப்போ ஒரு 50-60 மெம்பர்ஸ் இருக்கோம் டை கோயம்புத்தூரில். நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு இங்கேயும் வந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த வருஷம் ஏஐ வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏஐ ஒரு பெரிய டிஸ்ரப்ஷனாக இருக்கிறனால அந்த ஏஐனால் வர வாய்ப்புகளும் இருக்குது, டிஸ்ரப்ஷனும் இருக்குது. அதாவது டிஸ்ரப்ஷன்னா நிறையா வேலைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஏஐ மூலமாக. இந்த ஏஐயை பழகிறதுக்கோசரம் நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்து இந்த நெக்ஸ்ட் 2 monthsல டை கோவை கான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துகிறோம். எல்லாத்துக்கும் ஏஐ பற்றி நிறையா தெரியறதுக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து 500 to 1000 பீப்புள் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வருவாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து சவுத் இந்தியாவிலிருந்தும் மற்ற இடத்துலேருந்தும் நிறைய பேர் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னால் ஒரு 8 ஈவெண்ட்ஸ் வந்து இனிஷியலாக பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றொன்னா வந்து பர்டிகுலராக இந்த வாரம் இப்போ இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஓப்பன் கிளா அப்படிங்கிற ஈவெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு பில்டத்தான் மாதிரி, அதாவது வந்து யாரோ ஒருத்தர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு பதில் கூடயே அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து பில்ட் டுகெதர் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 120-130 பீப்புள் வந்திருக்காங்க இது கற்றுக்கிறதுக்கு. கோயம்புத்தூரில் இப்போது விதவிதமாக நிறையா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஏஐனால் வரனால ஏஐயை எடுத்து அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் கோயம்புத்தூரை ஃபிசிக்கல் ஏஐ கேபிட்டல் ஆஃப் இந்தியாவுக்கு மாதிரி க்ரியேட் பண்ணுறணுன்னு எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அதுக்கோசரம் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸுக்கும், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற டெவலப்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஏஐயை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அந்த ஏஐயை அவங்களோட டெய்லி ஜாப்ஸை வந்து எப்படி மச் பெட்டராக பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அதை தவிர அவங்க பண்ணுற மெஷின்ஸோ எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே ஏஐ போட்டால் அந்த எக்யூப்மெண்ட் வந்து மச் பெட்டராக ஒர்க் ஆகுங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டிசைனோ இல்லை க்ரியேஷன் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். இதனால் கோயம்புத்தூருக்கு நிறையா முன்னேற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். கோவை ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லலாமா? கோவையிலேயே ஏஐ அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எஜுகேஷன் காலேஜஸ்லலாம் பார்த்தா இன்றைக்கி நிறையா பேர் ஏஐ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பிரிட்ஜ் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த ஏஐங்கிறது நம்ம இன்றைக்கி எல்லா நியூஸ் ஆர்டிக்கல்லையும் நீங்கள் ஆன்லைன் போனாலோ, நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இன்றைக்கி ஏஐங்கிற நியூஸ் உங்களுக்கு தெரியுது.
அண்ட் இதில் மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் என்னென்னா, ஏஐனால் நம்ம வேலை போகுமா? இப்போது நாம் என்ன சொல்ல வரோன்னா, ஏஐனால் கண்டிப்பாக வேலைங்கிறது போகவே போகாது. வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரைசேஷன் முதல்ல வந்தப்போ இதே மாதிரி தான் எல்லோரும் பயந்தாங்க. கம்ப்யூட்டரைசேஷன் வருது, வேலைங்கெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இந்த எல்ஐசி பில்டிங், மெட்ராஸ் எல்ஐசி பில்டிங் முன்னாடி வந்து போராட்டம்லாம் நடந்தது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம செய்யக்கூடிய வேலையும் அதிகமாகிருச்சு. இன்றைக்கி இருக்கிற பல வேலைங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வேலை, அந்த ஜாபுங்கிறதே இல்லாமல் இருந்தது, இந்த டிஸ்கிரிப்ஷன் எங்கே இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி ஏஐனால் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வரும். ஆனால் இதில் நம்ம மறக்க முடியாத ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஏஐ நம்ம கற்றுக்கணும். ஏஐனால் வேலை போகாது, ஏஐ கற்றுக்காமல் இருக்கிறனால தான் வேலை போகும். ஸோ இது ஒன்று தான் நமக்கு வந்து மெசேஜ். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து கோவைன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஈவெண்ட், எல்லாத்துக்குமே வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம சாதாரணமான நம்மளோட ரெகுலர் வாழ்க்கையில் ஏஐ யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் வந்து ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி வந்து பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஏஐங்கிறது வந்து ஒரு சிலிக்கன் வேலி, சான் ஃப்ரான்சிஸ்கோ, அமெரிக்கா, அங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு இதில் நம்மளோட டே டு டே பிஸ்னஸ், நம்ம என்ன பிஸ்னஸாக இருந்தாலும், என்ன தொழிலாக இருந்தாலும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஏஐ நம்ம வந்து ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இப்போ கம்ப்யூட்டரை பற்றி இன்றைக்கி யாரை யோசிக்கிறோமா? எல்லாத்துக்கிட்டையும் இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டேப்லெட் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு ஏஐ டூல் இருக்கும். அந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏஐனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 100 கோடி ரூபா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்திங்கன்னா, அதில் ஒரு 1000 பேர் வேலை செய்யணும். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமாக இந்த டர்ன் ஓவர் வரக்கு. இன்றைக்கி ஏஐனால் ஒரு ரொம்ப கம்மியாக ஆளுங்க, ஒரு ஆள் இன்றைக்கி வந்து ஒரு 100 கோடி கம்பெனி இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர், ஒரு சக்தி இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இதில் ஏஐ பற்றி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏஐ நம்ம வந்து கற்றுட்டோன்னா நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, எஃபிஷியண்ட்டாக நடக்கும். ஸோ இன்றைக்கி நடக்கிற மாதிரி வந்து பல ஈவெண்ட்ஸ், வெவ்வேறு ஏஐ டெக்னாலஜி பற்றி பல ஈவெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் வந்து எல்லா ஈவெண்ட்டும் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஈவெண்ட். கலந்துக்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு பணம் எதுவுமே தேவையில்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற டெக்னாலஜிக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய எந்த டெக்னாலஜி இல்லை, எல்லாமே ஃப்ரீயான டெக்னாலஜி வச்சு தான் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட இது என்னென்னா, எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட்டு மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் வேணும், நிறைய சப்போர்ட் வேணும். உங்களுக்கு அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது, ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து முன்னுக்கு வந்து சொன்னிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க வரைக்கும் நிறைய இன்றைக்கி வந்து ஆளுங்க இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கலந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பாப்புலரைஸ் பண்ணி கோயம்புத்தூர் எப்படி நம்ம வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஃபவுண்ட்ரிஸ், இன்ஜினியரிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டியாக இருக்கோமோ, நாளைக்கு வந்து அது வந்து ஒரு ஏஐக்கு ஒரு நம்பர் 1 சிட்டி இன் த கண்ட்ரி, ஒன் ஆஃப் த டாப் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு ஆகிற மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ணலாம். இது வந்து இது செய்கிறதுக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் வேண்டாம், 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே நம்ம இதை வந்து செஞ்சு நம்ம எக்கானமியை வந்து ரொம்ப சிறந்த எக்கானமியை நம்ம வந்து வளர்த்தலாம். இப்போ ஏஐன்னு எடுத்திங்கன்னாங்க, ரெண்டு செக்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஏஐயை வந்து உருவாக்குறது. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிப்ஸ் வேணும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சிப்ஸ் வேணும், டேட்டா சென்டர்ஸ் வேணும் உங்களுக்கு, அண்டு மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லாங்குவேஜ் மாடல்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸுங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற ஒரு ஃபீல்டு. இன்றைக்கி அடுத்த செக்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏஐ வச்சு நம்ம இருக்கிற பிஸ்னஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் மெக்கானிக்கல், சிவில்,
பிகாம் எந்த விதமான கிராஜுவேட்டாக இருந்தாலும் வந்து வித்தின் அ ஃபியூ வீக்ஸ் நீங்கள் வந்து ஏஐ பற்றி நீங்கள் பழகி அதிலிருந்து நீங்கள் வந்து உங்கள் தொழிலுக்கு அல்லது உங்கள் வேலைக்கு நீங்கள் வந்து அதுக்கு பயங்கரமான வேல்யூடேஷன் நீங்கள் பண்ணி நீங்கள் உங்கள் கரியரில் நீங்கள் க்ரோ ஆகலாம் அல்லது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணலாம். ஸோ இது வந்து பலாயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமோ அல்லது வந்து நமக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அல்லது நம்ம பிஹெச்டி வேணும் மாஸ்டர்ஸ் டிகிரி வேணுங்கிறது எதுவுமே இல்லை. இது எல்லாருமே யூஸ் பண்ணி பயன்படுத்தி நம்ம வந்து பெனிஃபிட்டை வந்து தரக்கூடிய ஒரு டெக்னாலஜி.